தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ் உலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் கே ரஜினி. செம்மணியில் 3வது நாளாகவும் தொடர்கிறது நீதியின் மூலம் 2 போராட்டம். சிறைகளிலிருந்து 6 வருடங்களில் 1181 கைதிகள் தப்பியோட்டம். ரஷ்யாவின் விண்வெளி மையம் மீது உக்ரைன் தாக்குதல். டெஸ்டில் தனது முதல் சதத்தை பதிவு செய்த இந்திய வீரர் தேவ்தத் படிக்கல். உள்நாட்டு செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இடம்பெற்று வரும் நீதியின் மூலம் 2 போராட்டம் இன்று 3வது நாளாகவும் தொடர்கிறது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நீதிநூலம் 2 போராட்டம் செம்மணி சந்தியில் இரவு பகலாக இடம்பெற்று வருகிறது. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரும் இந்த போராட்டம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நாளை 17ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஈஸ்வரபாதம் சரணபவன், பாக்கிய செல்வம் அரியநேத்திரன், வலிகிழக்கு பிரேசபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் ஆகியோர் நேற்றிரவு செம்மணிக்கு வருகை போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து அல்லது சிறை காவலில் இருந்து கடந்த 6 ஆண்டுகளில் மொத்தம் 1181 கைதிகள் தப்பியோடியுள்ளனர். இவர்களில் 472 பேர் மட்டுமே பின்னர் மீள கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 709 கைதிகள் தங்களது தண்டனை காலத்தை முழுமையாக நிறைவு செய்யாமல் இதுவரை கைது செய்யப்படாமல் தலைமறைவாக இருப்பதாகவும் கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் சிறைச்சாலைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் காணப்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டு நாட்டின் 22 சிறைச்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் பொழுது 5083 கையடக்க தொலைபேசிகள், 4149 சிம் அட்டைகள் மற்றும் 2432 மின்கலங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தப்பியோடிய கைதிகள் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பதும், சிறைச்சாலைக்குள் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் தடையின்றி கிடைப்பதும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என கணக்காய்வாளர் அலுவலகம் எச்சரித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யாவின் விண்வெளி ஏவுகணைகளின் உற்பத்தி மற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள புரோகிரஸ் விண்வெளி மையத்தின் மீது உக்ரைனிய படைகள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளன. உக்ரைன் அந்த மையத்தை F-5 பிளேமிங்கோ குரூப் ஏவுகணைகள் மூலம் தாக்கி அளித்துள்ளதாக உக்ரைன் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் புரோகிரஸ் விண்வெளி மையம் ரஷ்ய விண்வெளி நிறுவனமான ரோஸ்கோ மோகின் முக்கிய நிறுவனங்கள் ஒன்றெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி துடுப்பாட்ட வீரரான தேவ்தத் படிக்கல் தனது முதல் சதத்தை பதிவு செய்துள்ளார். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டி நேற்று காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் யசஸ்வி ஜெய்வால் 32 ஓட்டங்களில் ஆட்டமிழக்க KL ராகுல் 78 ஓட்டங்கள் எடுத்த நிலையில் காயம் காரணமாக வெளியேறியிருந்தார். அடுத்து களமிறங்கிய அணித்தலைவர் சுமன் கில் 16 ஓட்டங்கள் எடுத்த நிலையில் பிரபாத் ஜெயசூரியவின் பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தார். மறுமுனையில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய தேவ்தத் படிக்கல் டெஸ்டில் தனது முதலாவது சதத்தை பதிவு செய்துள்ளார். தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.